ஒரு வாத்தியாரன் எந்த விதமான சிக்கல் இல்லாத ரிட்டையர் ஆகிறான்னா வாழ்க்கையிலே அவரை விட ஒரு உயர்ந்தவங்க உலகத்தில் இல்லைன்ற அளவுக்கு நெருக்கடி வந்துடுது நெருக்கடி வந்துருக்குது சார். அந்த காலம் மாதிரிலாம் இந்த காலத்துலாம் போய் பண்ண முடியாது அதனால் அவனையும் நம்ம ரசித்து தான் நம்ம வழிக்கு கொண்டாடணும். ஏன்னா என் பையன்லாம் ஆன்சர் எழுதுவான் பாருங்கள். 36 வருஷத்தில் நான் விதவிதமான பையனெல்லாம் பார்த்துருக்குறேன். உண்மையிலே விளையாட்டுக்கு சொல்ல அவன் அறிவாளி இருக்கிறான். அறியாமையிலையும் மகிழ்ச்சி இருக்கும், அறிவிலையும் மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி குறிப்பு எழுதுன்னு ஒருத்தன் எழுதிக்கிறான். எட்டயபுரத்தில் யாரோ பிறந்திருப்பார், நீ யாரை பற்றி கேட்கிறாயின்னு கேட்டிருந்தான். மற்ற 34 பேரும் பாரதியாரை பற்றி எழுதியிருந்தான். 34 பேரை விட அவனை தான் நான் ரொம்ப நேசித்தேன். ஏன் தெரியுமா? அதுக்குள்ளே இப்படியும் யோசிக்கலான்ற ஒரு யோசனை அவனுக்கு வந்தது. பார்த்தீங்களா? அவன் தான் ஏன் வருங்காலத்தில் வார்டு மெம்பராக வருவான்? இல்லை, அவனுக்கு ஒரு தகுதி இருக்குது. இல்லை, அவனுக்கு ஒரு தகுதியும் பெருமையும் இருக்குதா இல்லையா? நம்ம நம்ம உடனே இப்படிலாம் எழுதக்கூடாது. ஏன் நான் எதிர்பார்க்குற ஆன்சர் தான் நீ எழுதணும் சொல்லி எதிர்பார்க்கவே கூடாது. 5 புலன்கள் அடங்கினால் என்ன வரும்னா ஆம்புலன்ஸ் வரும்னு எழுதிக்கிறான். எங்கள் வாத்தியார் சொல்லிக்கிறார் ஞானம் வரும்னு சொல்லியிருக்காரு. அவன் காலத்தில் என்ன பார்க்குறான்னு அதானே எழுதுவான். அவன் என்ன பார்க்குறானோ அதை எழுதுவான் சார். அதுக்காக நம்ம வருத்தப்படலாம் கூடாது. சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யாருன்னு கேட்குறேன். ஏன் உங்களுக்கு தெரியாதான்னு எழுதிக்கிறான். இதை விட நீங்கள் எங்கே போய் முடிப்பீங்க? அவன் அப்படி தான் இருப்பான். குழந்தைத்தனம்னு ஒன்று இருக்குது. அவங்கள நீங்கள் குழந்தையாக பயணம் பண்ணிங்கன்னா அவனை விட ஒரு சிறந்தவனை நீங்கள் பார்க்க முடியாது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பான் சார். அவனாவது கலகலப்பாக இருக்கிறானே நான் மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா நீங்கள் என்னுடைய கிளாஸில் நான் எச்எம்மாக இருக்கும்போது எங்கள் அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க சாந்தகுமாரி அம்மா ரொம்ப மறக்கவே முடியாது. அந்த அம்மாவை மறக்கவே முடியாது சார். அவங்க அது மாதிரி ஒரு நிகழ்வை கொண்டாந்து எங்கிட்ட பகிர்ந்துக்கினாங்க. சார், இந்த பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்து உன்னாலேயே கெட்டு போச்சுன்னாங்க. ஏம்மா அப்படி சொல்கிற? நல்ல பசங்க தான் நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம். ஏன்னாம்மா அரசாங்க பள்ளியில் வர்றதெல்லாம் என்னம்மா மேட்டுக்குடி மிராஸ்தார் பிள்ளைங்களாம்மா வருது. ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறதெல்லாம் வர்றாங்கன்னா அவனுக்கு ஒரு அறிவு வெளிச்சத்தை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அதுதாம்மா தெய்வ பணி. கோயிலுக்கு கூட நீ போகிறையோ இல்லையோ இதுதாம்மா கோயில்னு அப்படி சொல்லி சமாதானப்படுத்துவேன். அப்படியா இருந்தால் கூட இவன் இந்த மாதிரி அட்குறமாக எழுதிக்கிறான்னு அட்டுழியமாக எழுதிக்கிறான்னு பாருங்கன்னு நாங்கள் அப்புறம் தான் தெரிஞ்சுது. காலமும் நேரமும் ஒரு கணக்கு கட்டுக்கிறாங்க. 10 பேர் சேர்ந்து ஒரு தாரோட 5 நாளில் போடுறாங்க. அதே ரோட 15 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் போடுறாங்கன்னு அவனுக்கு புரிகிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அவன் எழுதிக்கிறான். இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோட்டை மறுபடியும் எதுக்கு 15 பேர் போடணும்? கீழே எழுதிக்கிறான். இந்த அரசாங்கத்திற்கு வீண் செலவுன்னு எழுதியிருக்கான்.